RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மாணிக் தாக்கூர் அவர்கள். வணக்கம் சார். வாக்குவாதம், அமளி, தள்ளுமுள்ளு, கைகலப்பு இப்படி முடிஞ்சிருக்கு இந்த குளிர்கால கூட்டத்தொடர். இந்த மாதிரி ஒரு நிகழ்வை யாரும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் செய்தி. அம்பேத்கரை அவமதிச்சிட்டாங்க, குறைத்து மதிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இல்லை. காங்கிரஸ் கடந்த காலங்களில் அம்பேத்கரை அவமதித்தது, மதிக்கவே இல்லை, அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதுதான் அவர் எடுத்து சொன்னார், அதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க அவங்க. இந்த வாக்குவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தள்ளுமுள்ளு, இந்த போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு காவல் நிலையத்தில் புகார் வரைக்கும் போயிருக்கு. என்ன நடந்தது? இந்த கூட்டத்தொடர்ங்கிறது குளிர்கால கூட்டத்தொடர், அதனாலதான் கோட்டு போட்டிருக்கான், ஸ்வெட்டர் போட்டிருக்க வேண்டியதா இருக்கு. நவம்பர் 25 தொடங்கிய கூட்டத்தொடர் 20 நாள் நடக்க வேண்டிய கூட்டத்தொடர். 20 நாள் முதல் 5 வார நாட்கள் அதானி மோதியினுடைய அந்த ஊழல், அமெரிக்காவில் நடந்த வழக்கு பற்றியும் அதை பற்றிய பிரச்சனைகளை பற்றியும் எதிர்கட்சிகள் எழுப்பினோம். அதனால பாராளுமன்றம் நடக்க முடியாது போச்சு. அதுக்கு அடுத்து 2ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் நடந்தது. 2ஆம் தேதியிலிருந்து ஏன் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 26ஆம் தேதி எதிர்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்களும் திரு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களும் கடிதம் எழுதினாங்க சபாநாயகருக்கும் மேலவையினுடைய தலைவர்களுக்கும். அரசியல் சாசனத்துடைய 75வது வருஷம் வருது, அதற்கு ஒரே சிறப்பு விவாதம் வேண்டும், 2 நாள் விவாதம் வச்சுக்கலாம், அரசியல் சாசனத்தை பத்தி, அவருடைய பயணத்தை பற்றி, 75 வருட பதினத்தை பற்றி பேசிக்கலாம் சொன்னோம். அதனுடைய விளைவாகத்தான் அதற்கு ஒத்துக்கொண்டாங்க. அரசாங்கம் அந்த வாரத்தினுடைய கடைசி நினைக்கிறேன் 29ஆம் தேதி நம்ம ஒத்துக்கிட்டாங்க. அதனால 2ஆம் தேதியிலிருந்து திருப்பியும் பாராளுமன்றம் தொடங்கியது. அப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம 2-3 விவாதங்கள்லாம் நடந்தது. என்னன்னா, ரயில்வே துறையை பற்றிய விவாதமா இருந்தாலும் சரி, நிதித்துறையினுடைய வங்கிகள் பற்றிய விவாதமா இருந்தாலும் சரி, அல்லது புதிய மானிய கோரிக்கைகளா இருந்தாலும் சரி, இது எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வாரம் முடியும் போது சனி ஞாயிறு, போன சனி ஞாயிறு, வெள்ளி சனியில இந்த அரசியல் சாசனம் பற்றிய விவாதம் நடந்தது. எப்பொழுதெல்லாம் அவை நடந்ததோ அப்பொழுதெல்லாம் அவைக்கு வெளியில நாங்கள் இந்த தடவை நூதனமான போராட்டங்களையும் அதானி அம்பானிக்கான நெருக்கத்தை சொல்கின்ற ஒரு விதமான போராட்டத்தை இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காலையில 10:30 மணிக்கு அதை கோயிலுக்கு போறாப்புல பண்ணிட்டு உள்ள போயிருவோம், பாராளுமன்றத்தை நடக்க விடுறதுக்கு போயிருவோம். இப்படி தொடர்ந்து 10 நாட்கள் இது நல்லபடியா நடந்துச்சு. போன வாரம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ராஜ்யசபாவில் நடந்துக்க வேண்டிய விவாதம். அது என்ன விவாதம் கேட்டீங்கன்னா, அரசியல் சாசனத்தை பற்றிய விவாதம். அந்த விவாதத்துலதான் அமித்ஷா அவர்களுக்கு நாக்குல சரி இருந்திருக்கும். அதனுடைய விளைவா என்ன தெரியுமா, அவர் பேசின பேச்சு தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. 11 செகண்ட்ல அவர் பேசின பேச்சு, அம்பேத்கர் சொன்னா சொர்க்கத்துக்கு போயிருவீங்களா, இதுக்கு பதிலாக கோயில் சாமி பேரை சொல்லிருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் எல்லாத்துக்கும் ட்ரிகர் ஆனதுக்கான பிரச்சனை. பாஜகவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் சாசனத்தை பத்தி பேசும்பொழுது மிக முக்கியமான ஒரு 2 புத்தகத்தை காட்டினார். ஒண்ணு என்ன கேட்டா மனுஸ்மிருதி, ஒரு பக்கம் அரசியல் சாசனம். அவர் சொன்னதே என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் சாசனமும் மனுஸ்மிருதிக்கான போராட்டம் தான் இந்த போராட்டம். இந்த போராட்டம் என்பது 2 கொள்கைகளுக்கான போராட்டம். நாங்கள் எல்லாம் அரசியல் சாசனத்தை நம்புறவங்க, நீங்க எல்லாம் மனுஷ சாஸ்திரத்தை நம்புறவங்க. இந்த சாசனத்தை நம்புற அமித்ஷா அவர்களுடைய பார்வை மீண்டும் வெளிப்பட்டுச்சு ராஜ்யசபாவில். இன்னைக்கு யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். நீங்க சன்சத் டிவியோட யூடியூப் சேனல்ல எடுத்து பாத்தீங்கன்னா அமித்ஷா சொன்னது அப்படியே இருக்கு. இன்னும் ரெக்கார்ட்ல எடுக்கல. அவர்களை பொறுத்த மட்டும் அம்பேத்கர் சொன்னா நேரம் அதை சொல்லியிருந்தா, இதுக்கு மேல சாமியை சொல்லியிருந்தா நீங்க கோயிலுக்கு சொர்க்கத்துக்கே போயிருக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த தோல், அதாவது அந்த குரல், அந்த ஏளன குரலும் அந்த அதிகார குரலும் இன்னும் பாராளுமன்ற அவையில இருக்குது. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நாங்க என்ன கேட்டோம், அதுக்கு அடுத்து உடனே இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு மன்னிப்பு தான் முதல்ல மன்னிப்பு கேட்டோம். மன்னிப்பு கேட்காம அவர்கள் குற்றம் பிரதமர்ல இருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் மேல குற்றம் போட ஆரம்பிச்சாங்க.
அதுக்கப்புறம் தான் ராஜினாமா. இல்ல அதுல அவங்க சொல்றது இது நடந்தது செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமை அவர் பேசுறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம். நீங்க பிரச்சனை கிளப்புறது புதன்கிழமை தான் அப்படிங்கிறாங்க. ஆமா, செவ்வாய்க்கிழமை பேசினதுக்கு அப்புறம் தானே அவர் 7:45 பேசுறாரு. அப்பவே எதிர்கட்சிகள் பேசுறாங்க. கடைசி அவர் தான் பேசுறாரு 7:45. அவருடைய வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். கடைசி அவர் பேசும்போது எதிர்கட்சி தலைவர் எல்லாம் எதிர்த்து பேசுவாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இவங்க உடனே அந்த ரியாக்ஷனை காமிக்கல, மறுநாள் ஏதோ ஒரு ஆலோசனை யாரோ ஒரு பிரச்சனை கிளப்புங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் புதன்கிழமை அந்த பிரச்சனை கிளப்புறாங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, அந்த அவர் பேசின முழு இதையும் பார்க்காம குறிப்பிட்ட நீங்க சொல்றீங்களா அந்த குறிப்பிட்டதை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. அவர் சொன்னது உங்களுக்கு 11 மினிட் கிளிப்ப உங்களுக்கு நீங்க நக்கீர நேயர்களும் பார்த்திருப்பாங்க. 11 செகண்ட் அந்த கிளிப்பு. அதாவது அம்பேத்கர் 7 தடவை சொல்லுவாரு, அம்பேத்கர் 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 நான் இந்தியில சொல்லுவாரு. என்னட்டா பேரை சொல்லிக்கிட்டு இருந்த இல்லாம நீங்க கோயிலுக்கு இது சாமி பேரை சொல்லிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிருக்கேன்றப்ப எவ்வளவு ஏளனம். இதுதான் கேள்வியை பொறுத்த. அப்பொழுது எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் எந்திரிச்சு அவர் அதை எதிர்ப்பு தெரிவிப்பார். ஆனா என்ன பிரச்சனை இந்த பாராளுமன்றத்துல இது ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி. இந்த கல்யாண மண்டபத்துல பாராளுமன்றமா இல்ல, இது பெரிய கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்துல அந்த ஓரத்துல ஒருத்தர் உட்காந்துருப்போம், இந்த ஓரத்துல உட்காந்துருப்போம். மைக் இருக்காது. மைக் கொடுக்கலன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னே கேட்காது. சவுண்டு கேட்கணும், ஆனா என்ன பேசுறீங்கன்னு கேட்காது. எதிர்கட்சியினுடைய பிரச்சனை என்னடா அந்த கல்யாண மண்டபத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத. முதல்ல இருந்து நாடாளுமன்றம் என்னன்னா பக்கத்துல இருப்போம் நம்ம பேசுறது, நாடாளுமன்றமா இருந்துச்சு. இது இப்ப இருக்க கல்யாண மண்டபத்துல சேர் போட்டு வச்சிருக்காப்ல. நம்ம எந்த இடத்துல இருந்து பேசுறோம்ங்கிறது தெரியாது. மைக் இல்லைன்னா சுத்தமா கேட்கவே கேட்காது. மைக் கண்ட்ரோலுங்கிறது சபாநாயகருடைய கையில இருக்கும். அவைத்தலைவர் மாநிலங்களவையில அவைத்தலைவருடைய கையில இருக்கும். இவர்களை பொறுத்த மட்டும் எதிர்கட்சிகளுடைய குரலை கேட்பது கிடையாது. எதிர்கட்சிகள் அடுத்த நாள் காலையில போராட்டத்தை அறிவிச்சிட்டோம், எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா இடத்துலயும் அம்பேத்கர் அவமானப்படுத்திட்டாரு, அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், அதான் கோரிக்கை. எங்களுடைய மன்னிப்பு தான் கேட்டோம். இவர்கள் அடுத்து மோடி பேசின பேச்சும் மோடி போட்ட ட்விட்டும் அதுவும் தான் கோவப்படுத்தி எதிர்கட்சி தலைவர்களை, அதுவும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ராஜினாமா அவசியம். இவர்கள் தவறி சொல்லிருக்கலாம். நீங்க தப்பா சொல்றது வேற, நீங்க வாய் தவறி சில சொல்றதெல்லாம் இருக்கும். நம்மளே எல்லாருக்கும் அது ஒரு நேச்சர் இருக்கும். நம்ம சொல்ல இந்த விஷயத்தை விட்டுட்டு சொல்லாத ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லிருப்போம், இல்லைன்னா ஒரு தவறான டோன்ல சொல்லிருவோம். அதுக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கலாம். வருத்தம் தெரிவிக்க கூட இல்ல, அவங்க தயாரா இல்ல. அமித்ஷாவுடைய திமிருடைய பிரச்சனை என்னன்னு அப்படின்னா, இவர்கள் வருத்தம் சொல்ல தயாரா இல்ல. இவர்கள் இன்னும் அதை என்ன சொல்றாங்கன்னா, நேருதான் அவமானப்படுத்துறது, நீங்க காங்கிரஸ்காரங்க தாண்டா அவமானப்படுத்துறீங்க, திமுக தாண்டா அவமானப்படுத்தி, கம்யூனிஸ்ட் தாண்டா அவமானப்படுத்துன்னு கிளம்பிட்டாங்க. இவர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று 2 பேருக்கு மண்டையோட துட்டம் 2 பேரை படுக்க வச்சுட்டாங்க போய். அது ஐசியூல இருந்து போன்ல பேசினா 2 பேர். நம்மால பிரச்சனை என்னன்னா, இவர்கள் டிராமா பண்ணியே கட்சி அரசியல் பண்ணவர்கள். இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களுக்கு டிராமா பண்ணியே பழக்கமானவருடைய. கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாரு, நாங்க கடவுளுக்கு நிகராக அம்பேத்கரை வச்சிருக்கிறோம் அப்படின்னு தானே சொல்றாரு. காங்கிரஸ்காரங்க தான் இப்ப நீங்க சொல்றதா அவங்க சொல்றாங்க. காங்கிரஸ்காரங்க தான் அவரை மதிக்கல, 2 தடவை தோற்கடிச்சாங்க நேரு காலத்துல. நாங்க கடவுளுக்கு நிகராக அம்பேத்கரை வச்சிருக்கிறோம். கிரண் ரிஜிஜு எல்லாம் பாவம். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க சபையில பார்த்தோம்னாவே தெரியும். அமித்ஷா படுத்துற பாடு அவங்க எல்லாம் பாவம். அவர்லாம் நல்ல மனுஷன் அவரு. படம் படுத்துறாங்க அந்த கட்சியில. அவரால் எல்லாம் முடியல. அவருக்கெல்லாம் பிபி சுகர் நேரம் வந்திருக்கும். என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, அவரை போன்றவர்களை இவர்கள் அதிகார தோணிலை. அதாவது என்ன, இது நான் முதல்ல சொன்னது மாதிரி இவர்களை பொறுத்த மட்டும் மனு தர்மத்தை மனசால நம்புற அமித்ஷா அவர்களுடைய பழக்கம் அப்படி. ஒரு கிரண் ரிஜிஜு மாதிரி ஒரு எஸ்டி கம்யூனிட்டில இருந்து வர்றவங்களை எப்படி நடத்துறார்கள் என்பதை பார்க்கணும் நீங்க. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களை ஒரு வேலைக்கு இருப்பவர்களை போட்டுத்தான் நடத்துறாங்க. கிரண் ரிஜிஜு அவர்களை போன்றவர்களை ஒரு அமைச்சராக மரியாதையோடும் அவர்களுக்கு மாண்போடும் அவர்களுக்குள்ள அதிகாரத்தை கொடுக்கவே இல்லையே அவர்களுக்கு. அந்த அமைச்சரை ஓட விடுறாங்களே. இங்க பிரச்சனை என்னன்னா, இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களுடைய மனுவாத சிந்தனை தான் பிரச்சனை. RSS பொறுத்த மட்டும் கோல்வார்கருடைய வார்த்தையிலே, சர்வர்கருடைய வார்த்தையிலே இவர்கள் மனு தர்மத்தை நம்புவார்கள். இவர்கள் அரசியல் சாசனத்தையோ அல்லது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களையோ போற்றுபவர்கள் கிடையாது. நடிப்பாங்க, ஓட்டுக்காக நடிக்கிறது வேற. அதாவது காந்தி காலிலே போய் விழுகிறாப்புல, காந்தி சிலையில போய் நம்ம மோடி அவர்கள் தலையை வச்சு கும்பிட்டு கொண்டுவாரு. அதே மாதிரி அரசியல் சாசனத்தை புத்தகத்தை வச்சு தலையை வச்சு கும்பிட்டு, பாராளுமன்றத்துக்கு முன்னாடி தலையை வச்சு கும்பிட்டு வருவார். எல்லாம் தலையை வச்சு கும்பிட்டு வருவாரு. ஆனா அதை ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஏன்னுட்டா இவர்களை பொறுத்த மட்டும் இந்த டிராமா மட்டும் இவர்களுக்கு பண்ண தெரியும். இவர்களுடைய எண்ணம் என்பது இந்த அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிரானது. என்ன ஆயிரப்போகுது நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டியது. நான் சொன்னதுல ஏதாவது தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க எல்லாரும் நான் மனம் வருதுறேன்னு சொல்லி அமித்ஷா சொல்றது எவ்வளவு நேரம் ஆயிரும். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் நீங்க காங்கிரஸ்காரங்க திருச்சி சொல்றாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. அரசியல் தலைவர்கள் தவறு செஞ்சுட்டு
நான் வந்து நேற்று நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு, நேற்று அவையில பீகார் அவையில தவறா சொல்லிட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சுக்கிறேங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு. மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு வந்து அது வந்து ஒரு கோழைத்தனம் கிடையாது, அதற்கு தைரியம் வேண்டும். நான் செய்த தப்ப நான் ஒத்துக்கிட்டேன். இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்கு மன்னிப்பு கேட்டார்கள். தப்பு செஞ்சுட்டு மன்னிச்சுக்கிறதுங்கிறது இது என்னடா, இது வந்து பெருமை. நம்மளுடைய அதாவது அரசியல் தனி நபர்களாகவும் மனிதர்களாக இருப்பவர்கள் எல்லாருமே தவறு செய்யறது இயற்கை. அமித்ஷா அவர்களும் அதே இதுலதான் இருந்திருக்கணும். ஆனா அதற்கு இருக்க அந்த ஆணவ போக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அதிகார போக்கு, அந்த மனுவாத போக்கு, இதுதான் பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பிரதமர் 6 ட்வீட் போட்டு அதை வந்து நியாயப்படுத்துறாரு. இதுதான் வருத்தமா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அமித்ஷா வந்து மனம் வருத்திட்டாரு, என்கிட்ட மனம் வருத்திட்டாரு, அதனால தவறா அவர் சொல்ல வந்த விஷயத்த வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால அவர் வந்து அதற்காக மனம் வருந்துறாரு, அதனால அவை குறிப்பில இருந்து எடுத்துட்டும் சொல்லட்டும். எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து மனம் வருந்தவே, மன்னிப்பு வேற, மனம் வருந்தவே தயாரா இல்லை இவர்கள். இவர்களை பொறுத்த மட்டும் இவர்களுடைய போதை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு அந்த தவறுனே தோண மாட்டேங்குது. நீ தப்பு பண்ணிட்டாங்க, நாங்க எங்கடா தப்பு பண்ணா, நீங்க தான் தப்பு, நீ தானே பேசுறது பாராளுமன்றத்துல, இன்னும் அவை குறிப்புல இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி தள்ளி விட்டுட்டாரு. இன்னொரு பெண் எம்பி வந்து அவங்க சொல்றாங்க, என்கிட்ட கண்ணிய குறைவா அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் புகார் இருக்கு. அங்க என்ன சார் நடந்தது? இல்ல, நீங்க ஒண்ணுமே இல்ல. நாங்க வந்து 15 நாளா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு அவை அந்த வழியில எப்பொழுதுமே என்னட்டா, எம்பிக்கள் இருந்தாங்கன்னா காவலர்கள் நம்மள வேற வழியில போறதுக்கு வழி கொடுத்துருவாங்க. அப்படித்தான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா கம்பும் கட்டையும், RSSக்கும் கம்புக்கும் உறவு ரொம்ப இருக்கும். கம்பும் கட்டையோட வந்துட்டாங்க RSS பிஜேபி எம்பிக்கள் எல்லாரும். யார் எம்பிக்களா? பிஜேபி எம்பிக்கள் கம்புகளோட லட்சி மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, போலீஸ் வச்சிருக்க கத்தி கம்பு இருக்குல்ல, அந்த கம்புல பதாகைகளை அடிச்சு வச்சிருப்பாங்க எல்லா எம்பிக்களும், பாஜக எம்பிக்கள் எல்லாரும். நேற்று வீடியோல பாருங்க, எல்லாருமே அதை வச்சிருப்பாங்க. கம்புகளோட நின்று ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்தாங்க. எங்களுடைய போராட்டத்தை நடத்திட்டு நாங்க எங்களுடைய போராட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலையை தூக்கி கொண்டு போய் பழைய பார்லிமெண்ட்டுக்கு பின்னாடி கொண்டு வச்சுட்டாங்க. அது முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதை கொண்டு போய் பாபா சாஹேப் அம்பேத்கரோட சிலையை ஓரமா கொண்டு போய் ஒரு செவத்தோரத்துல வச்சுட்டாங்க, பழைய பார்லிமெண்ட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல. அங்க போய் நாங்க போராட்டம் பண்ணிட்டு அங்க இருந்து நடந்து வர்றோம். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரா வரிசையா வர்றோம். அதுவும் மூத்த உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ராகுல் காந்தி அவர்கள் வர்றாரு, திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர் TR பாலு அவர்கள் வர்றாரு, அனைவருமே வர்றோம். எல்லாரும் கம்யூனிஸ்ட் தோழர்கள், சமாஜ்வாதி தோழர்கள் அனைவரும் வர்றோம். எல்லாரும் ஒவ்வொருவரா, அண்ணன் திருமா அவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவரா நடந்து வருவோம். நடந்து வந்து பாராளுமன்றத்துக்கு வரும்போது இவர்கள் எங்களை நிறுத்துறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க, உள்ள போகக்கூடாது. 10-15 விளைவு என்ன ஆகுது, அங்க வந்து தள்ளுமுள்ள ஆரம்பிக்குது. இவங்களுக்குள்ள முன்னாடி போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெண்களை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. இந்த பிரச்சனை என்ன டைவர்ட் பண்ணணும், இவர்களை காத்துக்கிட்டு இருந்த யாருக்காவது மண்டையை உடைச்சு விட்டணும், மண்டையை உடைச்சு விட்டு பிரச்சனையை கிளப்பணும்ன்றது அமித்ஷாவுடைய திட்டம். அந்த திட்டப்படி இவர்கள் திட்டம் நடைபெறதுனால ஒரு ஒரிசா பஜ்ரங் தள்காரர் அவர் மேல பழைய கேஸே இருக்கு. நீ உங்களுக்கு ட்விட்டர்ல விட போட்டிருக்கேன். அவர் போய் ஒரிசா சட்டமன்றத்துக்குள்ள ஒரு 100 பேரை கூட்டி போய் அடிச்சு நொறுக்கி அவர் மேல கேஸ் இருக்குன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 2001 நடந்தது கேஸ். அந்த கேஸ் அவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் இவங்களுக்கு வந்துட்டா சீன் போடுறதே வேலையா போச்சு பிஜேபிக்காரங்களுக்கு. சும்மா இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு சீனை போட்டு கட்டையை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டையில அவருக்கு படியில நின்றவர் கீழே விழுந்துட்டாரு போல இருக்கு, தள்ளி விட்டு. அவரு தள்ளி விட்டது யாரு, பாஜக எல்லாம் தள்ளி விட்டு இருப்பாங்க. நாங்க இங்க போறோம், நாங்க தான் கீழே இருந்து நின்றுட்டு இருக்கோம், கீழே இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சிசிடிவியை வெளியிடுங்களாப்பா அப்படின்னு சிசிடிவி வெளியிட மாட்டாங்க. அது சபாநாயகரோட கையில இருக்கு. சிசிடிவியை வெளியிடுறதுல எவ்வளவு நேரம் ஆயிருப்போம். நேற்று நடந்தது, நேற்று காலையில நடந்தது, இன்னைக்கு காலையில ஆயிப்போச்சு. இன்னைக்கு கேட்டிருக்கோம் நாங்க, சிசிடிவியை வெளியிடுங்கப்பா. என்ன நடந்துச்சோ மொத்தமா சிசிடிவி வெளியிடுங்க, பார்த்துட்டு நாடு பார்த்துட்டு போனோம். ராகுல் காந்தி அவர்களே நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு நடந்த தேர்தல் செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. இவர்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, எதையோ ஒண்ணு மறைக்க விரும்புகிறார்கள், எதையோ ஒண்ணு இவர்களுக்கு எந்த விஷயத்துல இருந்து மக்களுடைய கவனத்தை மாத்தணும். அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கரை அவமானப்படுத்துறது, அமித்ஷா அவமானப்படுத்துறது முக்கியமான விஷயம். இதுல இருந்து மாத்தணும், மக்களுடைய அட்டென்ஷனை மாத்தணும். அதற்கு ஆங்கில தொலைக்காட்சிகளும் சரி, ஆங்கில இந்தி தொலைக்காட்சிகளும் சரி, முழுசா அம்பானி அதானி கையில இருக்கு. அதனுடைய விளைவு என்னன்னா, இதை சொன்ன உடனே அந்த டெலிவிஷன்ல அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க இதை பத்தி பேச மாட்டாங்க. அம்பேத்கரை பத்தி நேற்று பேசல.
நீங்க அம்பேத்கரை பத்தி நேத்து ஃபுல்லா பேச விடாம ஆக்கிட்டு அந்த பொம்பளை பாவம் அந்த லேடிஸ் அந்த லேடி எல்லாம் பாவம் என்ன கம்பல் பண்ணி அவங்க ராகுல் காந்தியை பத்தி இப்படி பேசினா எந்த விதத்துல ஒத்துக்க முடியும்? ராகுல் காந்தியை பொறுத்தவரை கண்ணியத்தினுடைய அடையாளமா இருப்போம் ராகுல் காந்தி. அவரை பொறுத்த மட்டும் பெண்களிடமும் ஆண்களிடமும் ரொம்ப அன்போடும் ரொம்ப கண்ணியத்தோடும் நடந்துக்கிறார். அவரை பார்த்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வன்மத்தை காட்டுது. RSS காரர்களுடைய வன்மம் இருக்குல்ல, மனுஸ்திருமித்திய ராகுல் காந்தி தூக்கி பிடிச்சு காட்டினார்ல, இந்த மனுவாதத்தை நம்புற இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி RSS கட்சின்னு நாடாளுமன்றத்தில் காட்டினார்ல, அந்த வன்மம் இவர்களுக்கு தெரியுது. ராகுல் காந்தி எப்படியா அவமானப்படுத்தும். ராகுல் காந்தி ஏதாவது ஒரு பொய் சொல்லணும், எந்த பொய் சொன்னாலும் சரி, அதுக்கு யாரு மண்டை உடைச்சாலும் சரி, யாரு கட்டையை வச்சு அடிச்சாலும் சரி, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த உண்மையா அமித்ஷா அவமானப்படுத்தின அம்பேத்கரை அவமானப்படுத்தின விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்ணணும். அந்த டைவர்ட் பண்ற காப்படுற சீன் தான் அந்த சீன் எல்லாம். இது நேற்று முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு அவை நாங்க கேட்டது என்ன போய் கேட்டோம்? நாங்க விஜய் சௌக்ல இருந்து போராட்டம் பண்ணி போனோம். பிரியங்கா காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள், அண்ணன் ராஜா அவர்கள் எல்லாரும் நடந்து போனோம். இன்னைக்கு நடந்து எல்லாரும் என்ன பண்ணோம்? அண்ணன் திருமா அவர்கள் எல்லாரும் தமிழ்நாடு எம்பிக்கெல்லாம் எல்லாரும் மொத்தம் அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய டிம்பிள் யாதவ் அவர்கள் மற்றும் எல்லாரும் நடந்தா போனோம். சிங்கிளா தான் நடந்து போனோம். அமித்ஷா பாச்சர் எல்லாரும் என்ன சொன்னோம்? அம்பேத்கர் படம் கையில வச்சிருந்தா அமித்ஷா ரிசைன் பண்ணணும். எங்களுடைய கோரிக்கை என்பது ரொம்ப தெளிவானது. அம்பேத்கரை அவமானப்படுத்தி அமித்ஷா ரிசைன் பண்ணணும், ராஜினாமா செய்யணும். இது தெருவா போகுது. இப்ப பாருங்க, பிஜேபி காரங்க எவ்வளவு பல்டி அடிச்சாங்கன்னாலும் சரி இந்த விஷயத்த மாத்த முடியாது. ஏன்னா இது அவை குரூப்ல இருக்கு. இதை இவர்கள் எப்படி முடிச்சிருக்கலாம்? நேத்து காலையில அமித்ஷா ஒரு வார்த்தையை சொல்லிருக்கலாம், எனக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், நான் இதற்கு தவறா வார்த்தை தவறி சொல்லிட்டேன், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இது அவை குறிப்புல இருந்து எடுக்கணும். முடிஞ்சிருச்சு, எல்லாருமே முடிச்சிருப்போம். இவர்களுடைய அந்த அதிகார துணைதான் இவர்களுக்கு இது சாவுமணி அடிக்க போகுது. அம்பேத்கரை அவமானப்படுத்தி அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மக்களுடைய கோரிக்கையாக மாறி. இதுல நீங்க பின்வாங்க மாட்டீங்க, அவர் ராஜினாமா செய்யணும், மன்னிப்பு கேட்கணுங்கிறதுல நாங்க பின்வாங்குறோமா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. இப்ப மக்கள் அது தெளிவாயிட்டாங்க. ஊருக்கு இப்ப நடக்குது. இன்னைக்கு நான் விருதுநகர்ல இருக்கவங்க பல பேர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். விருதுநகர், சிவகாசி, கடலூர்ல இருந்து பல பேரும் சொல்றாங்க. என்னட்டா இது மக்களுடைய கோரிக்கை ஆயிடுச்சு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும், மகாராஷ்டிரமா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் அமித்ஷா அம்பேத்கரை அவமானப்படுத்தியதற்கு ராஜினாமா செய்யும். பாராளுமன்றத்தில் அந்த தள்ளுமுள்ளு நடந்த விஷயத்துல 2 எம்பிக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க, அதெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த விஷயத்துல ராகுல் காந்தி மேல புகார் கொடுத்திருக்கிறாங்க. 5 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு வருது செய்தி. இது எந்த நிலைமைக்கு போகும்? அவர்களை பொறுத்த உங்களுக்கு நல்ல கவனமா பார்த்தோம்னா நல்லா இருக்கும். அதாவது பிஜேபி எம்பிக்கள் தள்ளுமுள்ளு நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. பிஜேபி எம்பிக்களை வச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. யார்கிட்ட? உள்துறை அமைச்சரா இருக்க டெல்லி போலீஸ் அவர்கிட்ட வரும். அமித்ஷா அவர்களுடைய போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்க போலீஸ் ராகுல் காந்தி அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அதாவது அமித்ஷாவை காப்பாத்துறதுக்காக பாஜக எம்பிக்கள் மண்டவுடையது. பாஜக எம்பிக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பாஜக எம்பிக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு அமித்ஷா போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுது. இவர்களை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும், அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பதற்காக 22 கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. 25 கேஸ், இது 26வது கேஸ். ஒண்ணுல அவருடைய பதவியை பறிச்சாங்க. வயநாடுல போனதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் அது முழுசா நக்கீரன்லையும் அந்த ஜனநாயக விரோத போக்க பற்றி பேசியிருக்கோம் நிறைய. அப்படிப்பட்ட அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணி 240 இடம் வந்துச்சு. 400 இடம் சொல்லிக்கிட்டு இருந்த மோதியை 240 பண்ணிட்டா மக்கள். இப்படிப்பட்ட அதிகார போதையும் அகங்காரமும் கொண்டவர்கள் தோல்வி விடுவார்கள். இது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ராகுல் காந்தி அவர்கள் பொறுத்த மட்டும் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்காக ராகுல் காந்தி அவர்களை சிறையில் அடைச்சாலும் சரி, ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் இதற்கெல்லாம் பயப்படுவது கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் அம்பேத்கருடைய மானத்தை அவமானம் நடந்திருக்கும் பொழுது அந்த அவமானத்திற்கு எதிர்த்து பேசுகின்ற ராகுல் காந்தி அவர்களை இவர்கள் சிறையில் அடைத்தாலும் சரி, தைரியத்தோடு சிறைக்கு செல்வார் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நீங்களும் புகார் கொடுத்துருக்கீங்க. அது பாஜக புகார் கொடுத்ததுனால காங்கிரஸும் புகார் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வருது. புகார் எங்களுடைய புகார்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. என்னட்டா அவர்கள் கொடுத்த புகாரையும் என்னட்டா மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை தள்ளிவிட்டு இருக்காங்க. அவரே அதை சபாநாயகருக்கு எழுதியிருக்காரு. மல்லிகார்ஜுன் கார்கே மாதிரி ஒரு தலித் லீடரை 84 வயசு, 12 தேர்தல் நின்ற ஒரு வாழ்க்கையில அவரை அவமானப்படுத்தி தள்ளிமுள்ளத்து பண்ணி இவங்க பண்ண அட்டூழியம் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுதான் சிசிடிவியை கேட்கிறோம். சிசிடிவி வெளியிடுங்கப்பா.
அது எடிட் பண்றதுக்கு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப இன்னும் வெளியிடல, நீங்க இன்னும் வெளியிடவே மாட்டாங்க. அதை ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அப்படி ஒண்ணு இவர்கள் சொல்ற படம் ஓடவே இல்லை. இவர்களா கரை கட்டிட்டு அந்த தக்காளி சட்டி கதை ஆயிப்போச்சு. இப்ப பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா இவர்களை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு சீனை போட்டு டைவர்ட் பண்ணணும், அதற்காக சீன் போட்டாங்க. இந்த டைவர்ஷன் நடக்காது. இப்ப மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவா இருக்க. ராகுல் காந்தி மேல கேஸ் போட்டுரும். ராகுல் காந்தி கேஸ் போடுறதுக்கெல்லாம் பயப்படுறாளா ராகுல் காந்தி? இவர்களை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி கேஸ் போட்டோம்னா ராகுல் காந்தி பயந்துருவாரு, காங்கிரஸ்காரங்க பயந்துருவாங்க. இதெல்லாம் எந்த கதை? இந்த படம்லாம் ஓடாதுப்பா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் சாதாரணமா மத்த கட்சியை பயமுறுத்துறாப்புல, சின்ன கட்சிகளை பயமுறுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். எங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையில மிக தெளிவாக இருக்கும். அதற்காக எல்லா நடவடிக்கைகளுக்கும் மக்கள் போராட்டம். இதுல முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது ஓம் பிர்லா தானே. அது பாராளுமன்றத்துக்குள்ள நடந்த தள்ளுமுள்ளு தானே, அதுல தானே வழக்காயிருக்கு. அங்க உள்ள பாராளுமன்ற தெருவில் உள்ள காவலருக்கு தான் வழக்குன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது இதுல முக்கிய முடிவு எடுக்க வேண்டியது நியாயம். இது சரியில்லை அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டியது ஓம் பிர்லா தான். அவர் உள்ள விசாரிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். எங்களை பொறுத்த மட்டும் அவர் அந்த பொறுப்புல இருக்கலாம். ஆனா அவர் முதல்ல ஒரு RSS காரர், ஒரு BJP காரர், நம்ம மறந்துடக்கூடாது. அவர் அந்த பொறுப்புல இருக்கலாம். அதுக்காக நம்ம மதிக்கிறோம். அவரை பொறுத்த வரைக்கும் ஓம் பிர்லாவை பொறுத்த மட்டும் அவர் சபாநாயகரா இருப்பதனால் மதிக்கிறோம். அவருடைய பின்பலம் என்னங்கிறது அவர் ஒரு RSS காரரா இருந்தவர், அவர் ஒரு BJP உடைய MP. இது உண்மை. ஆனா அவரை மதிக்கிறோம் நம்ம பொறுத்த மட்டும். ஆனால் இவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் நியாயம் செஞ்சிருவாங்க, இவர்களை உண்மையா இது பண்ணிடுவாங்கிறதெல்லாம் வேற விஷயம். சிசிடிவி பொறுப்பே சபாநாயகத்துக்கு இருக்கு. 26 + 4 இப்ப 30 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் சிசிடிவி வெளியிடல. ஆனா கதையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிஜேபி காரங்க மேல சின்ன சின்ன கிளிப்புங்க வச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தியை அவமானப்படுத்தணும், ராகுல் காந்தியை அவமானப்படுத்தணும், ராகுல் காந்தியை குற்றம் சொல்லணும், ராகுல் காந்தியை தரக்குறைவா பண்ணணும். இதுதான் இந்த வன்மம் தான் பிஜேபி RSS உடைய வன்மம். அத மோடிக்கு ரொம்ப இருக்குது. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா மாட்டிருக்காருல, இல்ல ஊர்லயே இருக்க ரொம்ப ஊர்லயே ரொம்ப நல்லவேங்கிறவே இந்த செப்பத்து உள்ளது இந்த நல்லவங்க உள்ள வர்றாங்க, செப்ப தூக்கி வைங்க எங்க ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அமித்ஷா வரும்போது அமித்ஷாவை பொறுத்தவரை ஊர்லயே நல்லா தான் அந்த ஆள் பேர் மாட்டிக்கிட்டாங்கல்ல, இப்ப செப்ப தூக்கி வைக்காமலா இருக்க முடியும். இப்ப ராகுல் காந்தி அசிங்கப்படுத்தணும், அவமரியாதைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஆனா சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டா மக்களுக்கு உண்மை தெளிவாக தெரியும் சொல்றீங்க. தவறு அவங்க பேர்ல இருக்கிறதுனால காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை முன் வைக்கிறீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. நக்கீரன் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.